ஜூன் 14ஆம் தேதி, அதாவது 2 நாள் முன்னாடி தோழர் திருமுருகன் காந்தி இருக்கார் இல்லையா, மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர், அவரோட தந்தை சா காந்தி அவர்களோட பிறந்தநாள், 80வது பிறந்தநாள். அது ஒரு சின்ன அரசியல் நிகழ்வு மாதிரி அந்த 80வது பிறந்தநாளை ஒருங்கிணைச்சிருந்தாங்க. அதில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு நமக்கும் கிடச்சிச்சு. அதில் பங்கேற்றது, அங்கே அவங்க பேசினது, அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டது, அங்கே பேசப்பட்ட அரசியல், இதையெல்லாம் தாண்டி அந்த 14ஆம் தேதியான அந்த 80வது பிறந்தநாள் நிகழ்வு ஒருங்கிணைப்புக்கு முன்னாடி தோழர் திருமுருகன் காந்தி ஒரு பதிவு, ஒரு நீண்ட பதிவு ஒன்று போடுறார் தந்தையை பற்றி. அந்த பதிவை நான் படிச்சிடுறேன், பாருங்கள். என் தந்தை திருமிகு சா காந்தி அவர்களுக்கு 14/6/2026 பிறந்தநாள். 80ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தொழிற்சங்கம் உள்ளிட்ட சமூக பணியில் தன்னை இணைத்து கொண்டவர். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவராய் பங்கெடுத்தவர். கம்யூனிஸ்டாக இன்று வரை தொடர்ந்து செயல்படுபவர். பெரியாரிய சிந்தனையை உள்வாங்கிய செயல்பாடு அவருக்குண்டு. 60 ஆண்டுகால நாத்திகர், இந்து மத மறுப்பாளர், பொது உடைமையாளர், அரசு நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொது சொத்துக்கள் என்பவர். இதனாலே இன்றளவும் மின்சாரத்துறையை பாதுகாக்கும் பொருட்டு 10க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளை நடத்தி வருபவர். நீதி அரசர்கள் அரிபரந்தாமன், சந்துரு ஆகிய ஆளுமைகள் அவருக்காக வழக்குகளை நடத்தியுள்ளார்கள். மக்களுக்கான பணியில் சமரசமின்றி இயங்கியவர். தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடியதற்காக அரசாங்க பணியில் இருக்கும் பொழுதே கைது செய்யப்பட்டவர். பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் நிறுத்தி வைத்து அவர் தண்டிக்கப்பட்ட காலம் மிக அதிகம். அவரது தலைமையில் தொழிற்சங்க பொறுப்பாளர் திருமணம் நடந்ததால் அந்த மண்டபத்திலேயே மணமகனுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வழங்கி ஒடுக்குமுறை ஏவும் அளவிற்கு எம்ஜிஆர் அரசை எதிர்கொண்டவர். தனியார் வயப்படுத்தும் ஒன்றிய பாஜக அரசின் 2000ஆம் ஆண்டு மின்சார சட்டத்திற்கு எதிராக இந்திய அளவிலான தொழிற்சங்கங்கள் வாயிலாக மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தவர். சிறு குறு தொழில்கள், உழவர்களுக்கான இலவச மின்சார திட்டங்கள் ரத்தாகும் முயற்சிகளை தடுத்திடும் போராட்டங்களை நடத்துபவர். காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யும் தனியார் கம்பெனிகள் கொள்ளை லாபத்திற்கு மின்சாரத்தை தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு விற்று மின்சார வாரியம் நட்டமடைவதை அம்பலப்படுத்தியவர். இந்த ஒப்பந்தங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர். தனியார் நிலக்கரி மின்சார உற்பத்தி ஆலைகள் மிக அதிக அளவில் மின்சாரத்தை தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு விற்று உருவாக்கிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நட்டத்தால் மின்சார கட்டணம் உயர்கிறது என்பதை அம்பலப்படுத்தியவர். இந்த அநீதிக்கு எதிராக 25 ஆண்டுகளாக போராட்டம் நடத்துபவர். மின்வாரிய தொழிலாளர்களின் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி உயர்வு உள்ளிட்ட உரிமைகளை வென்றெடுத்தவர். தொழிற்சங்க உரிமை காத்திட அனைத்து தொழிற்சங்க இணைப்பினை முன்னிறுத்தி சாத்தியப்படுத்தியவர். விசைத்தறி சிறு உற்பத்தியாளர்கள் மீதான மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய துணை செய்தவர். மின்வெட்டும் காரணமும், சூரிய ஒளி கொள்கை மோசடி, மண்ணை கொள்ளும் எண்ணெய், மீத்தேன் பேராபத்து ஆகிய நூல்களை எழுதியவர். மின்சாரத்தில் நடக்கும் 20,000 கோடிக்கான ஊழல்களை 2016 ஆவணப்படமாக ஆதாரத்துடன் வெளியிட்டவர். இந்த ஆவணப்பட வெளியீட்டை அன்றைய அதிமுக அரசும் பின்னர் தேர்தல் கமிஷனும் தடை செய்தது. தமிழ்நாட்டில் மின்வெட்டிற்கான காரணத்தை கள ஆய்வின் வாயிலாக ஆவணப்படமாக தயாரித்தவர். 2018ஆம் ஆண்டில் மின்சார உற்பத்திக்கான நிலக்கரியில் நடக்கும் ஊழல் குறித்து எழுதியவர். தொடர்ந்து 50 ஆண்டுகளாக பல்வேறு இதழ்களை பொதுத்துறை தொடர்பாக நடத்தி வருபவர். ஊடகங்கள் புறக்கணித்த போதிலும் அயராது ஊடக சந்திப்பில் பல்வேறு உண்மைகளை அம்பலப்படுத்தி மின்சார வாரியத்தை காக்க போராடுபவர். கிட்டத்தட்ட ரூபாய் 60,000 கோடி இழப்பீட்டை சந்திக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மீட்டெடுக்கும் நுணுக்க வழிமுறைகள் அவரிடம் உண்டு. அதற்கான தரவுகளோடு வாதிடுபவர். இதற்காக பொதுநல வழக்குகளை டில்லி தீர்ப்பாயம், உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடுபவர். எந்த ஆளும் கட்சியின் உதவியும் இன்றி மின்சாரத்துறையை காக்க தாமாக இயங்குபவர். எந்த அரசும் அவரை பயன்படுத்தி மின்வாரியத்தை செம்மைப்படுத்த விரும்பியதில்லை. அவரது ஆலோசனையை பெற ஆட்சியாளர்கள் முனையாத போதும் அயராது உழைப்பவர். அதிகார வர்க்கத்தை விட்டு ஒதுங்கி நின்று செயல்படுபவர். மின்சார வாரியத்தை காக்க வேண்டுமெனும் அவரது உத்வேகத்திற்கும் போர்க்குணத்திற்கும் ஒரே ஒரு காரணத்தை அழுத்தமாக சொல்வார். மின்சாரம் இல்லையெனில் ஒரு சமூகமும் குடும்பமும் வறுமையிலிருந்து மீள இயலாது. மின்சாரம் இல்லையெனில் கல்வி கிடைப்பது கடினமாகும். விவசாயம் நட்டமடையும். சிறு குறு கடைகள் மூடப்படும். சிறு தொழில்கள் நசிவடையும். வீட்டில் பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இப்படி ஏராளம் உண்டு என்று சுட்டிக்காட்டுபவர். மின்சாரத்தை மானியமாக்கினால்தான் சமூகம் உயரும்.
இதை அறிந்து அதற்கான சட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்பார் அவர். அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை முறையாக நிறைவேற்றியதால் தான் தமிழ்நாடு பொருளாதாரத்துறையில் வளர்ந்தது என்பார். கொங்கு மண்டலத்தில் வளர்ச்சிக்கான காரணம் மின்சார சட்டம் என்பார். அண்ணல் கொண்டு வந்த சட்டத்தை சிதைத்தது வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு. அதன்பின் காங்கிரஸ் அரசு அதை மேலும் முறித்தது. மோடி அரசு மேலதிகமாக தனியார் மயத்திற்கு தள்ளியது என அவர் மின்சாரத்துறையின் வரலாறு குறித்து அவர் சொல்வார். மின்சாரத்தின் தனியார் மயம் இதனால் வளரும் வறுமை என்பது குறித்து உலகளவில் எழுதப்பட்ட நூல்கள் மிக குறைவு. அதில் ஒன்று இவர் எழுதிய நூல். முழுமையான ஆய்வுக் கட்டுரையாக வெளியான அந்த நூல் கூடங்குளம் போராட்டத்திற்கு ஆதரவாக 2012ஆம் ஆண்டில் நம்மாழ்வார் முன்னுரையோடு வெளியானது. மின்சார வாரியம் எவ்வாறு சிறுக சிறுக அளிக்கப்படுகிறது என்பது குறித்து இந்திய அளவில் கிடைக்கும் ஒரே ஆதாரபூர்வ நூல் இது ஒன்று மட்டுமே. இந்திய அளவில் அவர் நடத்தும் வழக்குகளுக்கும் பயணத்திற்கும் போராட்டத்திற்கும் ஊடக சந்திப்புகளுக்கும் அவரும் அவரது தொழிற்சங்க நண்பர்களும் இணைந்து தமது ஓய்வூதியத்திலிருந்து பங்களிப்பு செய்து செலவிடுகின்றனர். பணி ஓய்வு பெற்ற பின்னரும் ஓய்வூதியம் பெறும் ஒவ்வொரு அரசு ஊழியரும் இந்த சமூகத்திற்காக தமது அனுபவ ரீதியாக உதவிட களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென உரக்கச் சொல்பவர். பொது போக்குவரத்தை பயன்படுத்துபவர். செலவினங்களை குறைத்து எளிய வணிகர்களிடமே பொருள் வாங்க வேண்டுமென வாழ்வியலை 50 ஆண்டுகளாக வைத்துக்கொள்பவர். ஒரு சிறு பெட்டிக்குள் அடங்கிவிடும் அளவு துணியையும் வீடு கொள்ளாத அளவு நூல்களையும் வைத்திருக்கும் செல்வந்தர். என் அம்மா மிகுந்த இறை நம்பிக்கை கொண்டவர். குறிப்பாக அம்மன் முருகன் வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டவர். அதனால் அவருடைய நம்பிக்கையில் தடை ஏற்படுத்தாமல் அவர் கேட்கும் அனைத்து கோவில்களுக்கும் எங்களை ஆண்டுதோறும் அழைத்து செல்பவர். இன்றளவும் அவரின் நினைவாக அந்த சாமி படங்களை பாதுகாத்து வருபவர். பொங்கல் பண்டிகையை தவிர பிற விழாக்களை கொண்டாடாதவர். திருக்குறள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர். சிறுவர்களாக நாங்கள் இருந்த காலத்தில் அன்றாடம் 2 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து அவரிடம் ஒப்பிக்க வைப்பார். தன்னம்பிக்கை அளிப்பவர். கடுஞ்சொல் சொல்லாதவர். தங்கையையும் பெயர் சொல்லி மட்டுமே அழைப்பவர். மரியாதை குறைவாக எவரையும் பேசாத பெரியாரியத்திற்கு சொந்தக்காரர். மிக கடுமையான நேர்மையாளர். தமிழ் தேசிய கொள்கைக்காரர். மார்க்சின் உபரியையும் உழைப்பையும் பதின்ம பருவத்தில் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். அதனோடு ஷேக்ஸ்பியரையும் திருமூலரையும் வாசிக்கச் சொன்னவர். ரூசோ வால்டேர் ஆகிய நூல்களையும் 12ஆம் வயதில் வாசிக்க கொடுத்தவர். வரலாற்று பார்வை என்றால் என்ன, முரண்பாடுகள் என்பவை குறித்து எளிமையாக சிறு வயதில் எமக்கு சொன்னவர். இன்றும் அவரது வாழ்க்கை 3 மணி நேர எழுத்துப் பணியும் 4 மணி நேர வாசிப்பு பணியும் கொண்டது. காலை 8 மணி முதலாக நாளிதழில் ஆரம்பித்து புவிசார் பொருளியல், மேற்காசிய போர் என தொடர்ந்து இரவில் காப்பியங்களை வாசிப்பது வரை பல தளங்களில் தொடரும். பேரன் பேத்திகளை கடந்து பொழுதுபோக்கு என்பது பாடல்கள். அம்மா இருந்த காலத்தில் இவர் சொல்லும் பாடல்களை அவர் பாடி காட்டுவார் அல்லது பாடகர்கள் குறித்து பேசுவார்கள். இப்படி சொல்லவும் எழுதவும் அவரை பற்றி நிறைய உண்டு. அவரது காலனியை நிரப்ப நான் முயற்சித்ததுண்டு. அது எப்போதும் இலக்காக இருந்திருக்கிறது. அவரை பொறுத்த மட்டில் அவரை விட நான் இன்னும் மேலதிகமாக உழைக்க வேண்டும் என கண்டிப்பு கொண்டவர். உலகெங்கும் பொது உடைமை பூக்க வேண்டுமென விரும்புபவர். அனைத்தையும் ஆக்கப்பூர்வமாக கற்றுக்கொள்பவர். அவரை தந்தையாக பெற்றதை விட வேறென்ன எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரம் இருந்தால் வாங்க அப்படின்னு அந்த நிகழ்வுக்கும் அழைச்சி முடிச்சிருப்பார் திருத்தோழர். இப்போ எதுக்கு இதை நான் சொல்லணும், எதுக்கு இதை நான் உங்களோட உரையாடணும் அப்படின்னா, இதை பல தோழர்கள், பல பேர், பல இளைஞர்கள் வந்து வாசிச்சிருக்கலாம். இதை வாசிக்கும்போது நமக்கு ஒரு தாக்கம் ஏற்படும்ல. எனக்கு மற்றவங்களுக்கு உணர்ந்தது போல் உணர்ந்தனா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இல்லை என்னை போல் மற்றவர்களும் இதை வாசிக்கும்போது அந்த உணர்வு ஏற்பட்டுச்சா அப்படின்னு தெரியாது. எனக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. பொதுவாக முதல் தலைமுறையாக ஒரு முற்போக்கு, அது முதல் தலைமுறை அப்படின்னு சொல்கிறது சரியான்னு தெரியல, ஆனால் குடும்ப சூழல் ஒரு இறுகிப்போன பழைய விஷயங்களெல்லாம் பின்பற்றக்கூடிய குடும்ப பின்புலத்திலேருந்து ஒரு முற்போக்கு அரசியலை நோக்கி நகர்ற என் போன்ற நபர்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு என்னது பாடம் மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை மனதுக்குள்ளே ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். நாம் கேள்விப்பட்ட வரைக்கும், நமக்கு திரைப்படங்களில் காட்டப்பட்ட வரைக்கும் ஒரு நல்ல அப்பா யார், ஒரு சிறந்த அப்பா யார், ஒரு சிறந்த அப்பாவை நினைவில் கொள்வது எந்த மாதிரி இருக்கும்? திரைப்படங்களை, அழகான கற்பனைகளை, அழகான கவிதைகளை, என்ன நாவல்களை, எதில் எடுத்தாலும் ஒரு நடுத்தர குடும்பத்து தந்தை,
ஒரு ஏழை குடும்பத்து தந்தை, ஒரு சிறந்த தந்தை, ஒரு அன்பான தந்தை, ஒரு கண்டிப்பான தந்தை, இப்படியான தந்தைகளை எப்படி நமக்கு கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எத்தனையோ வகையில் நம்ம உருவகப்படுத்தி பார்த்துருப்போம். ரொம்ப எளிமையாக அப்பா வந்து உழைச்சிட்டு வருவார், ரொம்ப லேட்டாக வருவார். வரும்போது காலையில் குழந்தை கேட்டதை வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தாலும் அவனை எழுப்பி அவன் வாயில் கொஞ்சம் அந்த பொருளை கொடுத்துட்டு தூங்க வச்சுருவார். ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பாரு. எதையாவது குழந்தை ஆசைப்பட்டது ஏதாவது செய்வார். இப்படியானது அது தவறு இல்லை. ஆனால் இப்படியானதை மட்டுமே நாம் எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம். இது மட்டுமே ஒரு சிறந்த தந்தைக்கான இலக்கணம் அப்படின்னு நாம் அடுத்த தலைமுறைக்கு பெருமை பேசுகிறத அப்படியா மட்டுமே கடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தந்தை யார் அப்படிங்கிறத ஒரு மகன் எழுதுகிறார், பட்டியலிடுறார். என் தந்தை யார், எப்படி என்ன பண்ணார், எத்தனை போராட்டங்களை செஞ்சுருக்கார், சிறைக்கு போயிருக்கார், எதுக்காக சிறைக்கு போயிருக்கார், எத்தனை வழக்குகளை செஞ்சுருக்கார், எங்களை எப்படி வளர்த்தார், ஒரு குடும்ப வாழ்க்கையில் அப்படி அவர் எப்படி இருந்தார், எப்படி எங்களை அணுகினார், அம்மாவுக்கும் தந்தைக்கும் எப்படியான ஒரு சமத்துவமான உறவு இருந்துச்சு, அம்மாவோட உணர்வுகளை தந்தை எப்படி மதித்தார், அம்மாவோட நினைவுகளை இவர் 60 ஆண்டுகளுக்கு மேலே நாத்திகராக வாழ்ந்தாலும் அம்மாவோட நினைவுகளை அவர் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்த சாமி படங்களை இவர் திரும்பவும் கேரி பண்ணுறதில்ல, அதை திரும்பவும் பாதுகாத்து வைக்கிறதுலேருந்து அதை அவங்களோட நினைவுகளை தொடர்றார் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்கள். நான் எதுக்கு முதல் தலைமுறை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்படியான முதல் தலைமுறை வர்றவங்களுக்கு வந்து ஒரு திருமணம், குழந்தைகள், நாங்கள் அப்பா அம்மாவாக மாறுறது அப்படின்லாம் இருக்குல்ல. இந்த ப்ராசஸில் இப்போ பழைய பஞ்சாங்கத்தில் வளர்கிற குடும்பங்கள் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபார்மேட்டில் இயல்பாக இருக்கிற குடும்பங்களுக்கு நாங்கள் இப்படி இருந்தோம், இப்படி குழந்தைய வளர்த்தோம், இப்படி இருக்கணும், பசங்க இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, நம்ம குடும்பம் இப்படித்தான், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த சாமி கும்பிடணும், இந்த சாமி கும்பிடக்கூடாது, நாம் இந்த கயிறு தான் கட்டணும், இந்த கயிறு கட்டக்கூடாது, இப்படின்னு ஒரு ஒரு அருக பழசான ஒரு மெத்தட் இருக்கும். அதை சொல்லி கொடுத்து வளருவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, வயது முதிர்ந்தவர்களும் அதைத்தான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இவங்களும் அப்பா அம்மா சொல்கிறாங்க, காலில் கருப்பு கயிறை கட்டி விடுவோம், கையில் கருப்பு கயிறை கட்டி விடுவோம், கழுத்தில் சிகப்பு கயிறை கட்டி விடுவோம், இப்படின்னு கலராக கட்டி விட்டுட்டு இப்படி ஏதோ ஒன்று நடக்குது இல்லை. இந்த மதத்துக்குள்ளே, சாதிக்குள்ளே, பிற்போக்குத்தனங்களுக்குள்ளே வளர்கிற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அதுக்கு முந்தைய தலைமுறை பல பிற்போக்குத்தனங்களை கடத்திக்கிட்டே இருக்குது. இப்போ அதையெல்லாம் விடுபட்டு ஒரு முற்போக்குத்தனத்துக்குள்ளே வர எங்களுக்கு ஒரு ஒரு முன்மாதிரி தேவைப்படுது இல்லையா. நாங்கள் எப்படி இருக்கணும், நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தணும். இப்போ தோழர் காந்தி, தோழர் திருமுருகன் காந்தி அவர்களோட தந்தை தோழர் காந்தி அவர்கள் வந்து தன் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்துருக்கார் பாருங்கள். இதில் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியது, பெரும்பாலும் எங்களை மாதிரியான ஆட்கள் கேள்விப்படுறது, ஒரு சிறந்த தலைவர் இருக்கார் அப்படின்னா, ரொம்ப கொள்கை உறுதியோடு இருக்கார், மக்களுக்காக பயணிக்கிறார் அப்படின்னா அவரால் கண்டிப்பாக குடும்பத்தை பார்க்க முடியாது, அவர் கண்டிப்பாக அவங்க பிள்ளைகள் வந்து அந்த கொள்கையை பின்பற்ற மாட்டாங்க, அவங்க நேர் எதிராக மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக பல உதாரணங்கள் வந்து காட்டப்படும். ஆனால் இத்தனை கொள்கை உறுதியோட, இத்தனை நேர்மையோட, அதுவும் திருத்தோழர் வந்து சொன்னார், காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு குறுகிய வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்குது. ஒரு பெரிய நிறுவனத்தின் மீது வந்து வழக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, பல லட்சம், 15 லட்சத்துக்கிட்ட ஃபைன் போட்டிருக்காங்க. அது தவறான விதியின் கீழே அந்த ஃபைன் போடப்பட்டிருக்கு அப்படின்னு இவர் மேற்கோள் காட்டி அந்த ஃபைன் வந்து ரொம்ப கம்மியாக 1 லட்சம் 2 லட்சத்துக்கு குறைக்கப்படுது. அதுக்கு அந்த பெரிய நிறுவனத்தை சார்ந்தவங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட், ஏன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அது 90களில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இந்தாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு சந்திக்கும்போது கொஞ்சம் பணத்தை கொடுக்க வந்திருக்காங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு மறுத்திருக்கார். திரும்பவும் கம்பல் பண்ணியிருக்காங்க, இல்லை வேண்டாம் கிளம்புங்க அப்படின்ட்டுருக்கார். மறுபடியும் கம்பல் பண்ணியிருக்காங்க, நான் போடான்னு சொல்கிறதுக்குள்ளே வெளியே போயிடுங்க, வெளியே போடான்னு சொல்கிறதுக்குள்ளே வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னதாக தோழர் திருமுருகன் காந்தி சொன்னார். அப்படியான ஒரு நேர்மை இருக்குல்ல, நேர்மையாக வாழ்கிறதுங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. கடுமையான நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் தான் இருக்கும். அப்படி அந்த நெருக்கடிகளை எதிர்கொண்டுக்கிட்டே அந்த நேர்மையையும் தொடர்றது இருக்குல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி எங்கள் தலைமுறைக்கு நேர்மையையும் நேர்மையில் உறுதியையும் தங்கள் பிள்ளைகளோட எப்படி பழகணும், அவங்கள எப்படி வளர்க்கணும், அவங்கள எப்படி சுதந்திரமாக வளர்த்தெடுக்கணும், எப்படி சமத்துவ சிந்தனை கொண்டவர்களாக மாற்றணும்,
நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன கடத்தணும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருன்னு ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு தோழர் வந்து முன்னாடி நின்று தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது, அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது. பலர் பல வித மாதிரி அதை உள்வாங்கியிருக்கலாம். எனக்கு பெரிய அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். நாங்கள் என்ன பண்ணணும் எங்கள் தலைமுறைக்கு, நாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தோழர் காந்தி, தோழர் திருமுருகன் காந்தி எங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு. ஒரு தந்தை தனக்கு என்ன செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத, ஒரு தந்தை எப்படி இருந்தாருங்கிறதையும், ஒரு தந்தை தனக்கு என்ன சேர்த்து வச்சு தனக்கான சொத்தா என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும், ஒரு பட்டியல் இவ்வளவு நீண்ட பட்டியலை போடக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாழ்வு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, நாம் எப்படி இருக்கணும், நம் அடுத்த தலைமுறைகள் வந்து நாம் என்ன செஞ்சோன்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 தூண்டுதலை எங்களுக்குள்ளே விதைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பேசணுன்னா நிறைய பேசலாம். அங்கே நடந்த நிகழ்வுகள், ஐயா காந்தி அவர்களோட அந்த பேச்சு, அவர் பகிர்ந்துக்கிட்ட அனுபவம், அவர் பேசிய அரசியல், எதை எடுத்தாலும் அவர் பேசக்கூடிய, அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறதுனா சீமான் கூட தான் எதை எடுத்தாலும் பேசுவான் சில்லற பையன். ஏன்னா அவனுக்கு கதை பேசுகிறவனுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த பதிவில் அவனை பற்றி பேசுகிறதே தப்பு. அவ்வளவு வாசிப்பு இருக்குல்ல, அவ்வளவு வாசிப்பு, அனுபவம், மக்கள் மீது பேரன்பு, மக்களுக்காக போராட்ட களத்தில் போய் நிற்கிறது, வழக்கு வாங்கிறது, சிறைக்கு போகிறது. தன் மகனை அதே போல் வழக்கு வாங்கி சிறைக்கு போ, உறுதியாரு, எந்த காலத்திலும் பின்வாங்கிறாத, மகன் திரும்ப வருவாரா வரமாட்டாரா, எத்தனை வருடம் உள்ளே போடுவாங்க, பொய் வழக்கு, என்னென்னமோ ஒரு சாதாரண குடும்பத்தில் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த காலகட்டத்திலையும் எக்காரணத்தை கொண்டு வாங்கிடாத அப்படின்னு ஒரு தந்தையால், ஒரு சாதாரண தந்தையால் சொல்ல முடியாது. ஒரு தோழராக இருக்கிறவரால் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். மிக ஒரு 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 முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் என்ன செய்யணும், அவங்க என்ன செஞ்சு காட்டியிருக்காங்கங்கிறத அதுவே நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக முன்னாடி நிற்குது. நிச்சயம் அப்படியான ஒரு பாதையில் பயணிக்கணும் எல்லாரும். ஏன்னா தனக்கென வாழ்வது சாவுக்கு ஒப்பாகும். தமிழுக்கென வாழ்வது தான் வாழ்வு. தமிழுக்கென வாழ்வது, தமிழ் மக்களுக்கென வாழ்வது, தனக்கென வாழ்வது சாவுக்கு ஒப்பாகும். நினைவில் கொள்ளுங்கள். நன்றி.